ஸ்ரீ சுடலை மகாகாளி அம்மை சுடலை மைனா மகாகாளி வழிபாடு இந்த பகவதி அம்மன் ஆலய வழிபாடில் இது நடைபெறும். இந்த ஸ்ரீ சுடலை மகேனா காளி ஓட சக்தி பார்வையில் எதிரோட பார்வை, எதிரோட மந்திரங்கள், எதிரோட பலிகள் போட்டியாக நிற்கிறதெல்லாம் விலகிடும். இந்த சுடலை காளி அம்மன் சக்தியோட பார்வையில் குடும்பங்கள் நிம்மதி அடையும், குழந்தைகள் கல்வி வளர்ச்சி அடையும், குடும்பத்தில் செல்வ கடாச்சடியும் தெய்வ கடாச்சடியும் எதிர்பார்க்கறதெல்லாம் அனைத்துமே உங்களுக்கு உண்டு, கிடைக்கும். வீட்டில் கெட்ட சொப்பனங்கள் காண்பது, பொருள் காணாமல் போகிறது, அடிக்கிற தடவை பயணங்களில் சதரங்கள் அடைகிறது, இதெல்லாம் எதிரோட மாய சூழ்ச்சியில் நடைபெறும். 9 கிரகங்களில் 12 ராசியில் 27 நட்சத்திரத்தில் 12 லக்கண நாளிகையில் ஒவ்வொரு கிரகங்கள், கடுமையான கிரகங்கள் நம்மளுக்கு வரும்போது நம்மளை அறியாமலேயோ ஏதாவது ஒரு தடங்கள் ஏற்படும். அதுக்குள்ளே இதிலேருந்து விலக்கிடும். திரும்ப உங்களுக்கு வந்து உங்கள் குடும்பத்தில் எந்த காரியத்தை நீங்கள் வேண்டினாலும், குழந்தைகளுக்கு திருமணம் முடியாமல் தடங்களாகி நிற்கிறதெல்லாம் சீக்கிரமாக திருமணம் முடிஞ்சிடும். குழந்தை இல்லாமல் அடுத்தவங்கள்ட்ட கெட்ட பேர் வாங்கிக்கிட்டு அந்த குடும்பத்திலேருந்து வாழ முடியாமல் ஒரு சாபமாக இருக்கிறத மாதிரி, வீட்டுக்கு ஒரு கெட்ட பேர் வாங்கி தர மாதிரி, அது பொண்ணாக இருந்தாலும் உடனே அம்மையோட சக்தி பார்வையில் ஒரு குழந்தை பாக்கியத்தை அம்மை கொடுத்துடும். இந்த ஸ்ரீ சுடலை மகாகாளி அம்மை சுடலை மைனாகாளி வழியில் எதிரோட மாய சக்திகள், மாய பலிகள் இதெல்லாம் விலகிடும். உங்கள் தொழிலில் இருந்தால் விலகிடும். இடம் வாங்குறதில்ல, விற்கிறதில்ல, இடத்தோட பிரச்சனை இல்லை, குடும்ப பிரச்சனை இல்லை, போராமை பிரச்சனை இல்லை, அதுக்கெல்லாம் மாய சக்திகள் இருந்தாலும் விலகிடும். பிரம்மனோட சாபங்கள் இருந்தாலும் விலகிடும். உங்களுக்கு மோட்சங்கள் உங்களுக்கு எதிர்பார்க்கிற காரியமெல்லாம், எந்த காரியத்தை வேண்டுறீங்களோ அந்த காரியத்தை உடனே அம்மையை ஜெயிச்சு தந்துடும். இந்த அம்மை இருக்கிற இடம் வந்து விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தாலுகா மலைப்பட்டி. இந்த கிராமத்தில் பகலும் இரவும் பூஜை நடைபெறும். அம்மைக்கு இந்த சுடலை மகாகாளியோட வழிபாடில் குடும்பத்தில் ஆரோக்கியங்கள் கிடைக்கும், குழந்தைகள் கல்வி வளர்ச்சிகள் அடையும், வெளிநாடு பயணங்கள் செல்லலாம், புதுசாக தொழில் தொடங்கலாம், வீடு மன கட்டலாம், எதிர்பார்க்கிற பொருள் நினைக்கிறது கைகூடும், கிடைக்கும். எதிரோட அடுத்தோட பொண்ணால் உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் அது அந்த பொண்ணு விளக்கிடும். பையனால் தொந்தரவு இருந்தாலும், எதிரோட பையனோட தொந்தரவு உங்களுக்கு இருந்தாலும், உங்களுக்கு ஆகாத குடும்பமாக இருந்தாலும் அந்த இதெல்லாம் உங்கள்கிட்ட அது விலகிடும். உங்கள் குடும்பத்திலேருந்து விலகிடும். உங்கள் குடும்பங்கள் நிம்மதியாக வாழும். ஸ்ரீ சுடலை மைனா மகாகாளி அம்மை வழிபாடில், இந்த காளியம்மை வழிபாடில் அனைத்து காரியத்தை உங்களுக்கு காரியங்கள் என்று எந்த காரியம்னாலும் ஜெயிச்சு தரும். இந்த மைனாகாளி வழிபாடு முறையில் உங்கள் குடும்பத்தில் என்ன காரியத்துக்கு செய்யணும் அம்மை உத்தரவு கொடுத்தால்தான் அந்த பூஜை நடைபெறும். அந்த பூஜைக்கு வந்து நாங்கள் கையில் காசு வாங்க மாட்டோம். எங்களுக்கு இந்த பூஜை பண்ணுங்க, சாமி அருளில் சொல்லிச்சில அந்த பூஜை பண்ணுங்க அப்படின்னு சம்மந்தப்பட்டு இஷ்டப்பட்டு நீங்கள் பணம் கையில் கொடுத்தீங்கன்னா அதுக்கு ரசீது கொடுத்துடுவோம் கோயில் சார்பில். இல்லை பொருள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அதை வச்சு படைச்சிடுவோம். பரம்பரைக்கு உங்களே தொழிலை, குடும்பத்தையும் உங்களே ஆணையும் பெண்ணையும் வாரிசில் காக்கப்படும். இந்த அம்மையோட சக்தி பார்வையில் அனைத்து உலகத்தில் ராஜஸ்தானில் இருக்கிறவங்க, டெல்லியில் இருக்கிறவங்க, ஆந்திராவில் இருக்கிறவங்க,
கேரளத்தில் உள்ளவங்க, தமிழ்நாட்டில் உள்ளவங்க, இந்த அம்மை சக்தி எல்லா இடத்துலும் மக்களுக்கு, பொது மக்களுக்கு துணை செய்யுது. இந்த அம்மை வழிபாடில், பூஜையில் நீங்கள் கலந்துக்கோங்க. இந்த அம்மை ஆலயத்தில் உங்களோட பாதங்கள் விட பதிஞ்சால் உங்களோட மனையில் இருக்கிற பாவங்கள் விலகிடும், எதிரி சாபங்கள் விலகிடும், எதிரியோட குடும்ப பார்வைகளில் விலகிடும், பொண்ணும் ஆணும் தொந்தரவுகளை விலகிடும். நீங்கள் நிம்மதியாக வாழலாம். ஸ்ரீ பகவதி அம்மன் ஆலய வழிபாடில் இந்த காளியம்மன் வழிபாடு நடைபெறும்.